தமிழக அன்பர்கள் அனைவரையும் நம்ம தமிழக இன்ஜினியரிங் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறோம். நம்ம சேனலை இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்திலே வர பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் டெய்லி நான் போடுற ஒரு வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். ஓகே, சூப்பர். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கான வீடியோக்குள்ளே பார்க்குறதுக்கு முன்னாடி போன வீடியோவில் என்ன பார்த்துருந்தோம்னா அரே கிரியேஷனை பற்றி பார்த்துருந்தோம். அதாவது 1D அரே எப்படி கிரியேட் பண்ணுறது, 2D அரே எப்படி கிரியேட் பண்ணுறது, 3D அரே எப்படி கிரியேட் பண்ணுறதை பற்றி பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா அரே இனிஷியலைசேஷன், அந்த கிரியேட் பண்ண அரேவில் வந்து எப்படி இனிஷியலைஸ் வேல்யூஸ் எல்லாம் நம்ம கொடுக்கலாம் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஓகேங்களா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், ஒன்ஸ் வி கிரியேட் an array every element by default initialized with default values. என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு அரே வந்து கிரியேட் பண்ணிட்டீங்க. அப்படி கிரியேட் பண்ணுறது இதுதான் வந்து அரே கிரியேஷனுக்கான கீவேர்டு சின்டாக்ஸ் மாதிரி போன வீடியோவில் சொல்லியிருப்போம். அந்த வீடியோ பார்க்காதவங்க போய் பார்த்துருங்க. இப்போ இந்த அரே கிரியேட் பண்ணிட்டு பின்னாடி இப்போ வந்து நீங்கள் எதுனா இப்போ பாருங்கள், SOP ஆஃப், அதாவது system.Out.println, இது வந்து ஜாவாவில் வந்து பிரிண்ட் பண்ணுறதுக்கான ஒரு சின்டாக்ஸ் மாதிரி கீவேர்டு system.Out.println ஆஃப் எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து இதுக்கு அவுட்புட் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அரே வந்து கிரியேஷன் பண்ணியாச்சு. அந்த 3ன்றது வந்து அரேவோட சைஸு. இப்போ பாருங்கள், 1 2 3 சைஸ் வந்து 3 இருக்குது. அந்த இதில் வந்து நம்ம வேல்யூஸ் வந்து இன்சர்ட் பண்ணணும்னா இந்த மாதிரி கீவேர்டை போட்டு தான் நம்ம இன்சர்ட் பண்ணணும். ஓகேங்களா, இந்த மாதிரி நம்ம எக்ஸ்டர்னலாக வந்து வேல்யூஸ் வந்து நம்ம கொடுக்கணும். ஓகேங்களா, அந்தமாரி கொடுக்கறதுக்கு பதிலாக அப்படி நீங்கள் கொடுக்காத விட்டிங்கன்னா, அதாவது ஜாவா கம்பைலரே வந்து டிஃபால்ட் வேல்யூ வந்து ஜென்ரேட் பண்ணிவிடும். நீங்கள் கொடுக்கலனா அது வந்து டிஃபால்ட் வேல்யூ வந்து 0ன்னு வந்து ஜென்ரேட் பண்ணிடும். ஓகேங்களா, இது வந்து இப்படி தான் நீங்கள் நினச்சிருப்பீங்க. ஆனால் வந்து இங்கே 0 வராது. இங்கே வந்து இது நம்ம 0ன்னு சொன்னது வந்து தப்பு. இந்த கீழே இருக்கிற எக்ஸாம்பிளுக்கு தான் நம்மளுக்கு வந்து அவுட்புட் வந்து 0ன்னு வரும். ஆனால் வந்து இதுக்கு வந்து என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து பாருங்கள், இது வந்து என்னது எக்ஸ்ன்றது அரே நேமு, அதாவது ரெஃபரன்ஸ் வேரியபிள்னு சொல்லுவோம். இதுதான் வேரியபிள். நம்ம இப்போ வேரியபிள் கான்செப்டில் பார்த்துருப்போம் ரெஃபரன்ஸ் வேரியபிள்ன்ட்டு. எந்த ஒரு ரெஃபரன்ஸ் வேரியபிளும் நம்ம வந்து பிரிண்ட் பண்ணக்குள்ள அரே கான்செப்டை பொறுத்த வரைக்கும் என்ன அவுட்புட் வரும்னு பார்த்தீங்கன்னா, இங்கே கீழே சொல்லியிருக்குங்க பாருங்கள், கிளாஸ் நேமு அட்டு ஹேஷ் கோடு இன் ஹெக்ஸாடெசிமல் ஃபார்மு. இங்கே பாருங்கள், இந்த கான்செப்ட் இங்கே அப்ளை பண்ணுறேன். இப்போ கிளாஸ் நேம்னா வந்து இங்கே வந்து கிளாஸ் நேம் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து எக்ஸ்ன்றது அரே இது வந்து என்ன டேட்டா டைப்னு பாருங்கள், இன்ட்டு டேட்டா டைப்பு. அதனால் வந்து ஐன்னு வரும். ஐன்றது வந்து ஒன்றும் இல்லை, இங்கே கிளாஸ் நேமு தான் ஐன்னு சொல்லுவோம். இங்கே கிளாஸ் நேம்ன்றது வந்து இங்கே டேட்டா டைப்போட கிளாஸ் நேம் வந்து குறிக்கும். இந்த இன்ட்டுன்றதோட கிளாஸ் நேம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கேபிட்டல் ஐ, இன்டீஜர்னு சொல்லுவோம். அதாவது ரேப்பர் கிளாஸ்ன்னு சொல்லுவோம். அது வந்து நம்ம பின்னாடி பார்க்கலாம் அந்த கான்செப்டை பற்றி. இப்போ வந்து பாருங்கள், அரேன்றதுக்கு ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட் வந்துடும். கிளாஸ் நேம் வந்து நெக்ஸ்ட் பாருங்கள் அட்டு, இந்த அட்டு சிம்பிள் ஹேஷ் கோடு இன் ஹெக்ஸாடெசிமல் ஃபார்ம். ஹேஷ் கோடு வந்து அதே கம்பைலரு எதுனா ஒரு ஜென்ரேட் பண்ணோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எதுனா ஒரு ஹேஷ் கோடு ஹெக்ஸாடெசிமல் ஃபார்மில் சொல்லுங்க பார்க்கலாம், 1 2 ABC 5 இந்த மாதிரி எதுனா ஒரு ஹெக்ஸாடெசிமல் வந்து இது கிரியேட் பண்ணிடுறோம். ஓகேங்களா, இப்போ வந்து இது 3 தான் உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. கிளாஸ் நேமு அட்டு, இந்த 3 மட்டும். கிளாஸ் நேம்ன்றது வந்து இந்த அரே அட்டு, இந்த 3த்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எப்படி இந்த கோடு வந்து ஜென்ரேட் ஆகுதுன்ட்டு. ஓகேங்களா, பாருங்கள். நெக்ஸ்ட் பாருங்கள், இந்த SOPக்கு தான் இந்தமாரி 0ன்னு வரும். இந்த இதுக்கு வந்து இப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், எந்த ஒரு ரெஃபரன்ஸ் வேரியபிள் வந்து நீங்கள் பிரிண்ட் பண்ணக்குள்ளேயும் அரே கான்செப்டில் மட்டும்தான் இது நான் சொல்கிறேன். மற்ற எந்த வேறு கான்செப்டில் வந்து மாறும். அரே கான்செப்டை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு ரெஃபரன்ஸ் வேரியபிளை வந்து நீங்கள் பிரிண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு வந்து என்ன அவுட்புட் வரும்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிளாஸ் நேமு அட் ஹேஷ் கோடு இன் ஹெக்ஸாடெசிமல் ஃபார்ம் தான் வரும். ஓகேங்களா, அது வந்து நீங்கள் சிஸ்டமில் எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கக்குள்ள உங்களுக்கு டீட்டெயிலாக புரியும். Whenever we are trying to print any reference variable, internally toString method will be called. அதாவது toString மெத்தட் வந்து கால் ஆகும். எந்த ஒரு நீங்கள் ரெஃபரன்ஸ் வேரியபிள் வந்து பிரிண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா toString மெத்தட் வந்து ஆட்டோமேட்டிக்காக இன்டர்னலாக கால் ஆகிரும். ஓகேங்களா, அந்த toString மெத்தடை தான் நம்ம இங்கே சொல்லியிருக்கோம். இதுதான் toString மெத்தடுன்னு சொல்லுவாங்க. புரிஞ்சுங்களா, இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள், பார்க்கலாம், இப்போ புரியும் உங்களுக்கு. இன்ட் அரே, அதாவது 2D அரே சொல்லியிருக்காங்க. எக்ஸு நியூ இன்ட் அரே ஆஃப் 2 3ன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து பாருங்கள், SOP ஆஃப் எக்ஸு இங்கே வந்து என்ன வரும்னு பாருங்கள், ரெஃபரன்ஸ் வேரியபிளை நம்ம பிரிண்ட் பண்ணுறோம். அப்படி பிரிண்ட் பண்ணக்குள்ள இங்கே பார்க்கணும். நீங்கள் இந்த இது எக்ஸாம்பிள் வந்து நல்லா கவனிங்க. 2D அரே கொடுத்துங்கிறதுனால 2 ஸ்கொயர் ப்ராக்கெட் வரும். ஓகேங்களா, இங்கே 1 டைமென்ஷனல் அரேன்னு கொடுத்ததுனால ஒரே ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட் மட்டும் வச்சு, இங்கே 2 டைமென்ஷனல் அரே கொடுத்துருக்கிறதுனால 2 பாக்ஸஸ் வரும் ஸ்கொயர் ப்ராக்கெட்டு. ஓகேங்களா, இப்போ கொடுத்துட்டு முன்னாடி இன்ட்டு இதோட கிளாஸ் நேம் வந்து என்னென்னு வரும்னா ஐன்றது வரும்.
ஐஇ நெக்ஸ்ட்டு அட் சிம்பிள். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஆஷ் கோடு இன் ஹெக்ஸாடெசிமல் ஃபார்ம். எதுனா ஒரு ஆஷ் கோடு உங்களுக்கு பிடிச்ச ஆஷ் கோடு, அதாவது இது வந்து ஜேவிஎம் கம்பைலர் வந்து ரன் பண்ணுறக்கூடிய ஆஷ் கோடு தான். ஓகேங்களா, எஃப்ஜிஹெச் எதுனா ஒன்று போட்டுக்கோங்க, அவ்வளோதான். நெக்ஸ்ட் பாருங்கள் எஸ்ஓபி ஆஃப் எக்ஸ் ஆஃப் ஜீரோ. எஸ்ஓபி ஆஃப் எக்ஸ் ஆஃப் ஜீரோனா இங்கே என்ன வரும்னு பாருங்கள், சிங்கிள் ஸ்கொயர் ப்ராக்கெட் வரும் ஐஇ. இங்கே எப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கான டயக்ராம் எப்படி வரும்ன்ட்டு போன டைமில் டயக்ராம் வரையத்தை பற்றி நம்ம சொல்லியிருந்தோம். அதேமாரி இங்கே டயக்ராம் வரையலாம் பார்க்கலாம். இப்போ வந்து இந்த ட்ரூன்றதை வந்து பேஸ் வேல்யூவாக நம்ம எடுத்துக்கணும். போன வீடியோவில் இன்னும் இந்த டயக்ராம் வரையத்தை எப்படின்னு டீட்டெயிலாக சொல்லியிருப்போம். அந்த வீடியோ போய் பார்த்துட்டு வந்துடுங்க. இந்த வீடியோ கொஞ்சம் ஈஸியாகும். அப்போ தான் 2ன்றது பேஸ் வேல்யூ 0 1 2. இது வந்து எது ஃபைண்ட் பண்ணியிருக்குன்னா எக்ஸ் வந்து 2 டைமென்ஷனில் ஃபைண்ட் பண்ணியிருக்கு. 3னா இந்த 0 இண்டெக்ஸில் 3 பாக்ஸஸ் வரணும், இந்த 1 டைமென்ஷன் அரேவில் 3 பாக்ஸஸ் வரணும். ஓகேங்களா, இதுதான் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கான டயக்ராமு. ஓகேங்களா, இப்போ வந்து பாருங்கள் எஸ்ஓபி ஆஃப் எக்ஸுன்னு சொல்லக்குள்ள இது வந்து 2 டைமென்ஷன் அரே. அதனால் வந்து 2 அரே ஸ்கொயர் ப்ராக்கெட் வந்து அதோட ஹேஷ் கோடு எல்லாம் வந்துடுச்சு. அதில் வந்து எஸ்ஓபி ஆஃப் எக்ஸ் ஆஃப் ஜீரோன்னு சொல்லிட்டாங்க. எக்ஸ் ஆஃப் ஜீரோனா இந்த ஜீரோ எதோ பாயிண்ட் பண்ணுது, இன்னொரு ஒரு 1 டைமென்ஷன் அரே பாயிண்ட் பண்ணுது. இது வந்து ஒரு 1 டைமென்ஷன் அரே, இது ஒரு 1 டைமென்ஷன் அரே. அதனால் வந்து 1 டைமென்ஷன் அரேன்றதுனால சிங்கிள் ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டு அதோட கிளாஸ் நேமு அட்டு ஹேஷ் கோடு வந்து ஜென்ரேட் பண்ணி விட்டுருச்சு. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பாருங்கள் எஸ்ஓபி ஆஃப் எக்ஸ் ஆஃப் 0 0. எஸ்ஓபி ஆஃப் எக்ஸ் ஆஃப் 0 0னா இதுதான் 0 1 2, இதுதான் 0. இங்கே வந்து 0வில் வந்து எதுவுமே கிடையாது. அதனால் வந்து ஜேவிஎம்மாக பார்த்து 0